25 இன்ச் செட் ஸ்டாரி பிளவுஸ் எப்படி நாங்கள் வரைஞ்சு கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேராக இருக்கிறதுக்காண்டி க்ளோத்தை நேராக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு லென்த் வந்து 14 நாங்கள் ஒன்று அப்படின்னா 15க்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து 13.5 இவங்களோட பாடி ஷோல்டர் 13.5 நான் 2 மைனஸ் பண்ணுறேன். என்னன்னு சொன்னால் அவங்க 8 இன்ச்சஸ் இவங்களோட பேக் நெக் 2 மைனஸ் பண்ணினா 11.5 2ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 5.25 கிடைக்கும். 5.25 இதில் அரைய மைனஸ் பண்ணிட்டு 6.25 உங்களுக்கு ஆம்ஹோல் லென்த் வரும். 35 6ஆல் பிரித்து 5.25 கிடைக்கும். 5.25 சரிவுக்கு அரைய கூட்டினா 6.25. நான் அப்படியே அங்கே இருந்து இதில் இருந்து 6.25 மார்க் பண்ணுறேன். சரிவோட சேர்த்து திருப்பி இங்கே நான் 5.25 மார்க் பண்ணுறேன். நெக்வித் வந்து அதாவது கழுத்தினுடைய அகலம் 2.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்து இப்போ ஷோல்டர் வைக்க வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்வித்தை போடலாம். நான் இதில் இவங்களுக்கு கொஞ்சம் டெண்டரை வேணுமெண்டபடினால ரெடி ஷோல்டர் நான் இவங்களுக்கு அப்படி வைக்கிறேன். ஸ்கேல் வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா நேராக வரும். 35 4ஆல் பிரித்தா 3.25 ஒரு மார்க் பண்ணிட்டு இது 1/4 செஸ்ட் தான். 1/4 செஸ்ட் கப் ஸ்டார் பிளவுஸ் தான் இது. எக்ஸ்ட்ரா நான் இதில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ண செஸ்ட்டை 4ஆல் பிரித்து அப்படியே அந்த அளவு நீங்கள் இதில் வைக்கலாம். முக்கால் ரெண்டபடியா 1 மைனஸ் பண்ணினோம்னா 7.25 எங்களுக்கு கிடைக்கும். ஆம்ஹோல் ரவுண்ட் இதில் பாருங்க கொஞ்சம் எனக்கு காணாமல் வர மாதிரி இருக்கு. அதனால நான் இது என்ன செய்ய போறேன்னு சொல்லி இந்த ஆம்ஹோலை இன்னொரு 1/4 இன்ச்சு நான் வந்து கூட வச்சு மார்க் பண்ண போறேன். இனி பாருங்க இதை நான் இப்படி மார்க் பண்ணுவேன். இதில் இருந்து 1 இன்ச் எடுத்து இப்படி உங்களுக்கு ஆம்ஹோலுக்கு தற்சமயம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது காணாமல் வந்தால் நீங்கள் மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு தான் நீங்கள் ஆம்ஹோலை செட் பண்ண வேணும். நீங்கள் பாருங்கள் இப்போ 7.25 இருக்குது. அதனால இந்த அளவு சரியானதாக இருக்குது. வேஸ்ட் வந்து 30 4ஆல் பிரித்தா 7.5 நான் இங்கே ஒரு 1.25 நான் எக்ஸ்ட்ரா விட்டுறேன். பேக் நெக் 8 இன்ச்சஸ் நான் ஒரு 1/2 இன்ச்சியை கூட்டி 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பண்ணுறதுக்கு இந்த மார்க்கை போடணும். இந்த முன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நாங்கள் ஓப்பன் தைக்கிறதுக்காண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு அந்த மார்க்கணும். அன்னைக்கு வந்து 6 இன்ச்சு அதோட அரையப்படி 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் செய்ய தேவையில்லை. இப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னாலே சரியாக தான் இருக்கும். பாருங்க இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வெளியால் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணுங்க. இதில் இருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு நீங்கள் கூட சேருங்க. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து டாட் போடுறதுக்கு தேவை. அதே மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணுற டாட்டுக்கு இதுக்கு விங்காலையும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணினீங்கன்னா சரியாக பாருங்க. இதை இப்படியே இப்படி கட் பண்ணணும். 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கட் பண்ணுவோம். அப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது சரியாது. 14 3 17
35 37 எங்களோட பஸ் ஸ்டாப் மூண்டால பிரித்து ஒன்றை கூட்டினீங்கன்னு சொன்னால் 13.25 அப்படின்னு 13.3 வருது. அதனால் நீங்கள் 13.6 நீங்கள் எடுக்கலாம் ப்ராப்பர்ட்டி. சென்டர் டாட் 37 படியும் 9.25 9.3 உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இது வந்து 8.25 ஏரியா கூட்டினா 9.25 எக்ஸ்ட்ரா 2.5 டாட் வந்து 1.25 1.4 வருது. 1.4க்கு நான் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1 இன்ச் கீழே மார்க் பண்ணுவோம். இங்கால 1 இன்ச் மார்க் பண்ணுவோம். இங்கால இருந்து இங்கே ஒரு 2 இன்ச் நோக்கி மேலே 1.5. இந்த டாட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இதில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சரியாயிடும். டாட்டில் மார்க் எல்லாத்தையும் நீங்கள் உடனே மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைக்கையும் சரி, யாருக்காவது கட் பண்ணி கொடுக்குறனாலும் நீடில் மார்க் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் லென்த் 5 5 கொண்டு 6 3.2 நான் 3.5க்கு வைக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 12 6 இன்ச்சு 6 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச்சு. இது 9 சரியாக இருக்குது. அதை 2ஆ படிங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு பிறகு அதிண்ட சென்டர் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே முன்னுக்கு பையணும் வச்சுட்டு மேல் நோக்கி ஒரு 1/2 இன்ச் கீழ் நோக்கி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரவுன் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஸ்லீவ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் செய்ய வேண்டாம். இது சரியான ஒரு அளவாக இருக்கும். சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். Thank you for watching.